இதுக்கு மேலே மலைச்சாரல் மாதிரி நம்ம வறுத்த வெள்ளை தூவிக்கலாம். அப்புறம் பட்டர் மேலே வச்சுக்கலாம். அது அப்படியே அந்த சூட்டில் உருகும்போது அந்த பட்டரும் அந்த சிக்கனும் ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். ஆனியனை லைட்டாக தூவிக்கலாம். இதுக்கு மேலே லைட்டாக லெமனை பிழிஞ்சி ஒரு பைட் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். காட்டுறேன். அப்படியே அந்த மிளகாத்தூளோட கலந்து அந்த பட்டரை கொஞ்சம் தடவி நல்லா வெந்திருக்கா சாப்பிட்லாமா? பார்க்கும்போதே நாக்கில் ஜலம் ஊறுது. சூப்பராக டெண்டராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, காஷ்மீர் சில்லி வச்சு ஒரு சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம் தெரியுமா? காஷ்மீர் சில்லி தவா சிக்கன் ஃப்ரை தான். இந்த மிளகா வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு 15 மிளகா எடுத்துகிறோம். ஐயோ இவ்வளோ மிளகாவா அப்படின்னாதீங்க, இதில் காரம் வராது, கலர் மட்டும்தான் வரும். இருந்தாலும் ரொம்ப பயமாக இருந்ததுன்னா இதில் கட் பண்ணி இதில் இருக்க சீடெல்லாம் நம்ம எடுத்து போட்டுடலாம். இதை கட் பண்ணி இதில் இருக்க சீடெல்லாம் எடுத்துடலாம். ஒரு மிளகாவை எடுத்து 2ஆக கட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிங்கன்னா அதில் இருக்க விதைலாம் விழுதா? அவ்வளோதான், நம்மளுக்கு அந்த விதை தேவையில்லை. சாதா மிளகா விட இந்த மிளகாவில் இருக்க விதை ரொம்ப பெருசாக இருக்குது. இதே போல் எல்லா மிளகாவையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், காரம் நமக்கு கைக்கு ஏறாது. மிளகாவை 2ஆக கட் பண்ணி அதுக்குள்ளே விட்டு இப்படி ஒரு கட் கொடுத்துட்டு கட் பண்ணிட்டிங்கன்னா எவ்வளோ சீடு இருக்குது பாருங்கள். இது நம்மளுக்கு தேவையில்லை, இதுதான் காரத்தை கொடுக்கும். சரிங்களா? இதை எடுத்து போட்டுடலாம். இவ்வளோ சீடு கிடச்சிருக்கானுங்க பாருங்கள். இவ்வளோ சீடையை நம்ம போட்டோன்னா எல்லாமே முளைச்சிடுவானுங்க. ஆனால் முளைச்சி தளன்னு பூ பூக்கிற டைமில் நம்ம வெள்ளை பூச்சி இருக்காங்க பாருங்கள், அப்படியே உறிஞ்சி எடுத்து செடியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அதனால் நம்ம இந்த செடியை வளர்க்க போகிறது இல்லை. இது காஷ்மீரில் தான் வளரும். அந்த குளிருக்கு நல்லா சூப்பராக வளருவாங்க. அவங்க மருந்தெல்லாம் அடித்து நம்மளுக்கு வர வைப்பாங்க. சரிங்களா? அதனால் நம்ம அந்த வேலையை பார்க்க வேணாம், நம்மளுக்கு இந்த சீடு தேவையில்லை. பார்க்கவே சிவப்பாக அழகாக இருக்குல்ல? இதில் இருக்க நம்ம சீடெல்லாம் எடுத்துட்டோம். கை இன்னும் எரியலை எனக்கு. நான் தான் சொன்னேன்ல, காரம் இருக்காது, கலர் மட்டும்தான் இருக்கும். இப்போது நம்ம 15 மிளகாய் எடுத்தோம், அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்தாச்சு. நல்லா கொதிக்கிற தண்ணியை எடுத்து இவன் மேலே ஊற்றிப்போம். அப்போ தான் இந்த மிளகா அரைக்க சாஃப்டாக இருக்கும். நல்லா கொதிக்கணும். நான் கெட்டிலில் வச்சு தான் ஊற்றுறேன். அப்படியே நல்லா முழுகிட்டாங்க. இப்போ ஒரு அரை மணி நேரம் இவனுங்க நல்லா ஊறுனிங்கன்னா உங்கள் மிக்சியில் அரைக்க சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஆகிடுவாங்க. நல்லா ஊற வச்சுக்கலாமா? நல்லா ஊறி சாஃப்டாக ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் சொன்னேன், 1 மணி நேரம் இருந்துட்டாங்க. இப்போ நல்லா மிக்சியில் போட்டு ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி சாஸ் இல்லைப்பா, இது மிளகா பேஸ்ட்டு. எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். அந்த விதை கூட எடுக்கும்போது எங்கடா கை எரியும்னு நினச்சேன், நிச்சயமாக கை எரியல. இதை அரைக்கும் போது கையில் வழிச்சேன் தான், மிக்சியில் தான் அரைச்சோம். வழிக்கும் போதும் கை எரியல. இதே நம்ம குண்டூர் மிளகா, ஆந்திரா மிளகா, ஒரு மிளகா நம்ம ரசம் வைக்கும்போது இப்படி பிச்சு அப்படி தெரியாமல் கண்ணில் வச்சா செம்மையாக எரிவாங்க. இது இன்னும் கை எனக்கு எரியல. அதனால தான் இவ்வளோ அழகாக இருக்கும்னு தெரியல. காஷ்மீரில் விளைஞ்சதுனால அங்கே இருக்க பெண்கள் மாதிரியே இந்த மிளகாவும் அழகாக இருக்குது. குங்குமப்பூவும் அங்கே தான் விளையுது, ஆப்பிளும் அங்கே தான் நல்லா விளையுது. அதுதான் பாகிஸ்தான்காரன் காஷ்மீரை கொடுன்னு கேட்குறான் போல் இருக்குது. எல்லாமே கொடுத்துட்டு நம்ம என்னங்க பண்ணுறது? தவா வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் வெள்ளையில் வெறுமனே வறுத்துக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் படப்படன்னு வெடிப்பானுங்க. வெடித்து எல்லாம் வெளியில் ஓடிடுவானுங்க. இவனுங்க அப்படியே அழக்காக மூடிடலாம். அந்த சூடுலேயே வெடிக்கும். நான் ஸ்டவ்வு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸ்டவ்விலே படப்படன்னு வெடிக்கிறானுங்க. நம்ம திறந்து விட்டோன்னா எல்லா ஒன்றும் வெளியில் ஓடிடுவானுங்க. அதனால் மூடியாச்சு. தவா சூடாயிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த போட்டிங்கன்னா அவனுங்க அந்த சூட்டில் வெடிக்க ஆரம்பிக்கும் போது டக்குன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பையும் நம்ம ஆஃப் பண்ணிடணும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக அவனுங்க உள்ளேயே இருப்பானுங்க, தீயவும் மாட்டானுங்க. சரியா? இப்போ அவனுங்களை எடுத்து வெளியில் எடுத்துடலாம். தவாவில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு.
பொடியாக கட் பண்ண பூண்டையும் போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும். பூண்டு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம அந்த காஷ்மீர் மிளகா பேஸ்ட்டை போட்டுடலாம். செம்மையாக இருக்குல்ல கலரு. பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 3-4 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்ப போட்டுற வேண்டாம், கொஞ்சோண்டு தான் போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுருக்கிறேன். இந்த மிளகாக்காக ஏற்கனவே நம்ம சிக்கனில் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் குக் ஆகிட்டாங்க. இப்போது நம்ம அந்த ஊற வச்சோம் இல்லையா அந்த தண்ணி, அதையும் ஊற்றிடலாம். செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்கா. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் சிக்கனை வச்சிடலாம். சிக்கனை வச்சாச்சு, க்ளோஸ் பண்ணக்கூடாது. அப்படியே தான் நம்ம திருப்பி ஒரு சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம வைக்கணும். நம்ம எவ்வளோ நேரம் வேகுதுன்றதையும் நான் சொல்கிறேன். போன் இல்லாத சிக்கன் பண்ணால் கூட இது செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் போனோட தான் பண்ணுறேன் இன்றைக்கி. உங்களை திருப்பிக்கலாம். திருப்பி நம்ம 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி வேக வைக்கும்போது நல்லா சூப்பராக குக் ஆகிடுவாங்க. காரம் லைட்டாக இருக்குதுங்க. காரம் இல்லைன்னு சொன்னேன், காரம் இருக்குது. காரம் விரும்புகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லாரையும் திருப்பி போட்டாச்சு. இன்னொரு 2 நிமிஷம் அப்படி வேகட்டும். திருப்பி வேக வைக்கணும். ஒரே பக்கமாக வேக வச்சிங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் வெந்துட்டும், இல்லாட்டி தீஞ்சும் போயிடலாம். அதனால் திருப்பி கொஞ்சம் வேக வைங்க. 1/2 கிளாஸ் தயிரை இவங்க மேலே அழகாக ஊற்றிடலாம். சூப்பராக இருக்குல்ல. கலந்து கொடுத்துடலாம். அந்த வெள்ளை இருக்கிற இடமே தெரியக்கூடாது. தயிர் ஊற்றினவுடனே கொஞ்சம் காரம் அடங்கிச்சு. காரம் ஒன்றும் அவ்வளோ தெரியலப்பா. இப்போது நல்லா வேகட்டும். ஃபைனலாக உப்பு இருக்கா டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வெந்து இன்னும் நிறைய உப்பாக தெரியும். அதனால் உப்பு நம்ம பார்த்து போட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற்றின தயிர் தண்ணி எல்லாமே காணாம போயிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் டெக்கரேட் பண்ணிக்கலாம்.